வெல்கம் டு சசி அபிஷியல். ரஜினி சார் கூட இணைய போறாரு ரித்திக் ரோஷன். அதாவது 40 வருஷம் கழிச்சு ரஜினி சார் கூட அவர் இணைய போறாரு. அதுக்கப்புறமேட்டு பாத்தீங்கன்னா அஜித் சார் இன்னும் படம் பண்ணாமலே இருக்காரு. அதுக்கு காரணம் சம்பள பிரச்சனை சொல்றாங்க. இது என்ன? இந்த ரெண்டு விஷயத்தை பத்தி தான் இந்த வீடியோல பார்க்க போறோம். சினிமா செய்திகளை தெரிஞ்சுக்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு வீடியோவை லைக் பண்ணிருங்க. ரித்திக் ரோஷன் ரஜினி சாரோட எந்த படத்துல நடிக்க போறாரு அப்படிங்கறத பத்தி கடைசியா பேசலாம். ஃபர்ஸ்ட் அஜித் சார் ஏன் இன்னும் படம் பண்ணாம இருக்காரு அப்படிங்கறத பாத்துருவோம். அஜித் சார் கடைசியா வந்து குட் பேட் அக்லி பண்ணாரு. பெரிய ரீச் ஆனிச்சு, நல்ல வருமானமும் இருந்தது. அதுக்கப்புறம் ரேஸுக்கு போறேன் அப்படின்னு சொல்லிட்டு போனாரு. ஆனா அதுக்கப்புறம் அவர்கிட்ட எந்த ஒரு அறிவிப்பும் இல்ல. அவருடைய பிறந்த நாளான மே 1 அவருடைய படம் பத்தி ஏதாவது ஒரு அப்டேட் வரும் அப்படின்னு எதிர்பார்க்கப்பட்டிருந்த நிலையில எந்த அறிவிப்பும் வரல. ரேஸ் முடிச்சுட்டு வந்து எலெக்ஷனுக்கு அப்புறம் அவர் பேசுவாருன்னு எதிர்பார்க்கப்பட்டுச்சு. இப்போ ஒரு அப்டேட் கிடைச்சிருக்கு. அஜித் சார் தன்னுடைய சம்பளத்தை 180 கோடி கேட்கறதுனால எந்த ஒரு தயாரிப்பு நிறுவனமும் அவர் தயாரிக்க முன் வரல அப்படிங்கிற மாதிரி செய்திகள் வந்தது. அவருடைய படத்தை அடுத்து இயக்க போறது ஆதித்ய ரவிச்சந்திரன் தான். ஒரு பக்காவான ஒரு ஸ்கிரிப்டை வந்து அவர் ரெடி பண்ணி வச்சிருக்காரு. ஆனாலும் எந்த ஒரு தயாரிப்பாளரும் வரல. சம்பளம் பெரும் பிரச்சனையா இருக்கு. ஏன்னா அந்த சம்பளத்தை கொடுத்து அதுக்கப்புறம் படம் எடுக்கிறதுக்கு கொஞ்சம் பணம் கொடுக்கணும். இதெல்லாம் வச்சு பார்க்கும்போது லாபம் கிடைக்க வாய்ப்பு இல்லை அப்படின்னு சொல்லி நிறைய தயாரிப்பாளர்கள் ஒதுங்கினாங்கன்னு சொல்றாங்க. அதனால அஜித் சார் என்ன பண்ணிட்டாருன்னா சம்பளத்தை கம்மி பண்ணியிருக்காரு. அதாவது ஒரு 160 கோடி வரைக்கும் கம்மி பண்ணியிருக்காரு. அப்பையும் வந்து அவரை தயாரிக்கிறதுக்கு யாருமே முன் வராம இருந்தாங்க. இப்ப அஜித் சார் இன்னும் இறங்கி வந்து 150 கோடிக்கு வந்துட்டாரு. ஏன்னா குட் பேட் அக்லியே வந்து 160 கோடி சம்பளம் வாங்கியிருந்தாரு. சரி, இந்த படத்தை வந்து ஒரு 150 கோடி வரைக்கும் அவர் கம்மி பண்ணியிருந்தாரு. இப்ப KGF படத்தை தயாரிச்ச கன்னட நிறுவனம் வந்து பேசியிருக்காங்க. ஆனா 100லேருந்து 110 கோடி வரைக்கும் தரத்துக்கு தயாரா இருக்காங்க. ஆனா அஜித் சார் தரப்பு வந்து அதை ஒத்துக்கல. அவருடைய மேனேஜர் என்ன சொல்லியிருக்காங்க, 150 கோடி கொடுங்க, உடனே ஸ்டார்ட் பண்ணிடலாம் அப்படிங்கிற ஒரு முடிவில் இருக்காங்க. இதனாலதான் அஜித் சாருடைய படம் பத்தி எந்த ஒரு அப்டேட்டும் வரல, இழுபறியில இருந்துகிட்டு இருக்கு. இப்ப அவரை தயாரிக்க 2 நிறுவனங்கள் வந்திருந்தாலும் ரெண்டுமே வந்து 100லேருந்து 110 கோடி வரைக்கும் சம்பளம் தர தயாரா இருக்கும் அப்படிங்கிற மாதிரியான விஷயத்தை தான் சொல்லியிருக்காங்க. ஆனா அஜித் தரப்பு வந்து அதை ஒத்துக்கல. அதனாலதான் வந்து இழுபறியில இருக்கு. கூடி சீக்கிரம் இது சார்ந்த அப்டேட் வரும். அடுத்தது ரஜினி சாருடைய படத்துல ரித்திக் ரோஷன் நடிக்க போறாரு. கிட்டத்தட்ட 40 வருஷத்துக்கு அப்புறமேட்டுக்கு வந்து ரித்திக் ரோஷன் நடிக்கிறாரு. ரித்திக் ரோஷன் வந்து சின்ன பிள்ளையா இருக்கும்போது பகவான் தாதா அப்படிங்கிற ஒரு ஹிந்தி படத்துல ரஜினி சார் நடிச்சிருப்பாரு. அதுல ரஜினி சார் தான் ஹீரோ. அதில் அவருக்கு ஈக்குவலாக ஒரு சைல்டு ஆர்டிஸ்டாக வந்து ரித்திக் ரோஷன் நடிச்சிருந்தார். அதுக்கப்புறம் 40 வருடம் கழித்து இப்போ ஜெயிலர் 2ல் அவர் இணைய போகிறாரு. முதல்ல ஜெயிலர் 2ல் பாலகிருஷ்ணா ஒரு முக்கியமான ரோலில் நடிக்கிறதா இருந்தது. அவர்கிட்ட பேச்சுவார்த்தை நடத்தினாங்க, அவர் ஒத்துக்கல. அதுக்கப்புறமேட்டுக்கு வந்து ஷாருக் கான்கிட்ட கேட்டிருந்தாங்க. ஷாருக் கான் முதல்ல ஒத்துக்கிட்டாரு. அதுக்கப்புறமேட்டுக்கு அவருடைய கெட்டப்பை கொஞ்சம் மாற்ற முடியாது அப்படிங்கிறதுக்காக அதுலேருந்து விலகினார். ஆனால் அதுக்கு என்ன சொல்லிட்டாங்கன்னா, ராவன் படத்தில் ரஜினி சார் நடிக்கிறதா இருந்து முடியாதுன்னு கடைசியில் சொன்னதுனால தான் இப்போ ஷாருக் கான் பழி வாங்கியிருக்காரு அப்படிங்கிற மாதிரி சொன்னாங்க. அது கிடையாது. ஏன்னா ஷாருக் கானை பொறுத்த வரைக்கும் ரஜினி சாருடைய பிக் ஃபேன். ஸோ இந்த விஷயத்தை கேள்விப்பட்டு ரஜினி சார் அவர்களுமே சரி வேண்டாம், நீங்கள் உங்கள் படத்தை ஃபோக்கஸ் பண்ணுங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தாரு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அந்த படத்தில் யார் கெஸ்ட் ரோலாக ஹிந்தியில் பண்ண போறா அப்படிங்கிற ஒரு கேள்வி இருந்துகிட்டே இருந்தது. அதுக்கு இப்போ ஒரு பதில் கிடைச்சிருக்கு. அந்த படத்தில் இப்போ ரித்திக் ரோஷன் நடிக்க போகிறதா சொல்கிறாங்க. ஸோ அவருக்குன்னு சில மாசெல்லாம் வந்து வச்சு தான் இந்த ஸ்கிரிப்டை வந்து திரும்ப மாற்றி எடுத்திருக்காங்க. நான் நேற்று வீடியோலேயே சொல்லியிருந்தேன், ஜெயிலர் 2 கொஞ்சம் தள்ளி போகுது அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தேன். சில முக்கியமான ஷார்ட்ஸ் எல்லாம் எடுக்க வேண்டியிருக்கு, அதனால தான் ரிலீஸை தள்ளி வைக்கிறாங்கன்னு. ஸோ அது ரித்திக் ரோஷனுக்காக தான் தள்ளி வைக்கிறாங்க. கூடி சீக்கிரம் ரித்திக் ரோஷன் வந்து ஜெயிலர் 2ல் கலந்துக்க போறாரு. இவர் பாட்டெல்லாம் எடுத்ததுக்கு அப்புறமேட்டுக்கு தான் அடுத்து அதுக்கப்புறம் தான் ரிலீஸ் டேட்டை அறிவிப்பாங்க. இது போல சுவாரஸ்யமான சினிமா செய்திகளை தெரிஞ்சுக்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு இந்த வீடியோவை லைக் பண்ணிருங்க. நம்ம அடுத்த வீடியோவில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.